வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு இல்லாத சமயத்தில் எப்படி பூரிக்கு குழம்பு வைக்கிறது தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம வறுத்து வச்சிடலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து வச்சிடலாங்க. அது ஆறட்டும். அதுக்கப்புறம் கரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது அதுக்கான பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிடலாங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புங்க. இந்த சோம்பு போடும்போது நல்லா மணமாக இருக்குங்க குழம்புக்கு. அதுக்காக நம்ம போடுறது தானுங்க. இப்போ சோம்பையும் நம்ம போட்டுடலாங்க. சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் அன்றைக்கி சின்னதாக இருந்ததுனால ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேனுங்க. இது நம்ம இந்த குழம்புக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. இந்த வெங்காயம் மட்டும்தாங்க இந்த குழம்போடைய ஹைலைட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வெங்காயத்தை ஒன்றுன்னு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஒன்றுன்னு ஊற்றி வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. ஸோ நான் இன்றைக்கி 3 பேர்த்துக்கு வைக்கிறேனுங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 2ங்க. உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம குழம்பு மறுபடியும் போடுவோம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்குங்க. வெங்காயமெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 போட்டுக்கலாங்க. தக்காளி 1 போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, லைட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு பெட்டி விட்டுறலாங்க. பெட்டி விட்டுட்டு அடுத்தது குழம்பு மிளகு பொடிங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகு பொடி தானுங்க. அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. முதலே பச்சை மிளகா 2 போட்டிருக்குறேங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல குழம்பு மிளகு பொடி 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் அந்த ஸ்டேஜ் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேனுங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலங்கி வெந்து வரட்டும். நல்லா கொதித்து தண்ணி சுண்டி வரட்டுங்க. அதுக்குள்ளே நாம் போய் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை மாவு, அது தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கட்டி ஆகாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது இவ்வளவே போதுங்க. இதுக்கு மேலே அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் கடலை மாவு வாசம் அடிக்குங்க. அதனால் நீங்கள் கம்மியாக தான் போட்டுக்கோணும். அது கடலை மாவை அதிகமாக போட்டுறாதீங்க கடலை மாவை. ஸோ பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னுமே நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொதித்து தண்ணி சுண்டுற ஓரத்துக்கு நாம் இந்த கடலை மாவு கரைச்சி வச்சது ஊற்றலாங்க. இது ஊற்றுனீங்கன்னா உடனே குழம்பு கெட்டிப்பட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து அது சுண்டி குழம்பு கிரேவி பதத்துக்கு வரணுங்க. வெங்காயத்து தண்ணியாக இருக்குது ஒட்டாமல் அப்படி எடுத்துட்டிங்கன்னா ரெண்டும் நல்லா இருக்காதுங்க. ஸோ நல்லா குழம்பும் வெங்காயம் எல்லாம் கெட்டிப்பட்டு வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கே இந்த ஸ்டேஜ் மாதிரி தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுருங்க. கொத்தமல்லி தழை தூவி ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குதுங்கிறத காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க பூரிக்கு. செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.